நம்முடைய கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். எரேமியா 8வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கத்தர் என்ன சொல்றாரு? அவருடைய பிள்ளைகள் காயப்படும் பொழுது தானும் காயப்படுறதா சொல்றாரு. ஒரு மனிதனுக்கு எப்பொழுது காயம் உண்டாகிறது? முதல்ல சரீர பிரகாரமா சொல்லலாமே. நம்ம பிள்ளைங்க போறாங்க, காயப்பட்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் கேள்வி என்ன கேக்குறான்? கண்ணு தெரியல, ஏன் போய் இப்படி விழுந்த, ஏன் இப்படி காயப்பட்டு வந்த? இதுதான் முதல் கேள்வி கேட்போம். ஒரு நிதானமா விளையாட மாட்டீங்க? அப்படி என்ன விளையாட்டுல ஒரு வேகம்? காயப்பட்டுட்டு வந்தா நாம அவர்களை உரிமையோடு கண்டிப்போம். கண்டிக்கிறதோட விட்டுருவோமா? அங்க ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த காயம் சரியாவதற்கு உண்டான பிரயாசத்தையும் நாம எடுப்போம். ஆனா அவங்க காயப்பட்ட போது நாம காயப்பட்டோமா? நம்ம காயப்படல. ஆனா நம்மால் அவர்களுடைய காயத்தின் வலியைத்தான் உணர முடிகிறது. மேலால காயப்பட்டிருந்தா என்ன வலிக்கும்? கொஞ்சம் ஆழமா காயப்பட்டிருந்தா எப்படி வலிக்கும்? எலும்பே உடைஞ்சு போனா எப்படி வலிக்கும்? ஒரு பிராக்சர் உண்டானா எப்படி வலிக்கும்? இதை நம்ம அந்த சூழ்நிலையை பார்த்த அந்த வலியின் உக்கிரத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது, அதற்கேற்றார் போல பிரயாசங்களை எடுக்க முடிகிறது. கரெக்டா? ஆனா நமக்கும் கத்தருக்கு என்ன வித்தியாசம்? கத்தர் சொல்றாரு, என் ஜனம் காயப்பட்டா நானும் காயப்படுறேன். சரீர பிரகாரமா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம இடறி விழுந்து கொஞ்சம் காயப்படுறோம். ஆனா நம்ம ஆத்துமாவில் உண்டாகின்ற காயங்கள், தேவனுடைய சத்தியத்தை மீறி அநீதியாக நாம் யோசிக்கும் பொழுதும், பேசும் பொழுதும், செய்யும் பொழுதும் நம்முடைய ஆத்துமா காயப்படுகிறது. சரீரத்துல காயப்பட்டா நம்ம உடனே அது சுகமாகிற வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஆத்துமா காயப்படுகிறதை குறித்து அவருடைய ஜனமாகிய நமக்கு என்ன அக்கறை இருக்கிறது? நீங்கள் காயப்படும் பொழுது நானும் காயப்படும். நான் பாவம் செய்யும் பொழுது, என்னோட ஆத்துமா காயப்படும் பொழுது எனக்கு உள்ள என்ன ஆகும்? வலிக்கும், என் மனசு வலிக்கும், என்னோட சந்தோஷம் போயிடும், என்னோட சமாதானம் போயிடும், ரொம்ப துக்கப்படுவோம். தாவீது சத்தியத்தை மீறி பத்சேபாளுடைய விஷயத்தில் பாவம் செய்த பின்பு தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே இப்ப அவனோட மனது வியாகுலப்படுகிறது. தாவீது இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருக்க, நான் தானே பாவம் செஞ்சேன். ஆனா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ செய்த பாவத்தை நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்பா உன் ஆத்துமா மட்டும் காயப்படலப்பா, கத்தர் காயப்பட்டுட்டாரு. சொன்ன உடனே உள்ளே வேதனை போட்டு அவனை உருக்குகிறது. மன வலி தாங்க முடியல. என் தேவனை காயப்படுத்தி விட்டேனே அப்படிங்கிற சிந்தனை அப்பொழுதுதான் தாவீதுக்கு உண்டாகும். நான் காயப்படும் பொழுது அவர் காயப்படுகிறார். நம்ம ஒருத்தருடைய பாவத்து நிமித்தம் உண்டாகின்ற காயங்களினால் உண்டாகிற வலியை நம்ம தாங்கிக் கொள்ள முடியாமல் துடிக்கிறோமே. தாவீது போய் துடிக்கிறானே, குழந்தை செத்து விட்டது, அவளுடைய பிள்ளை தாமாரை அவனுடைய மகனை கெடுத்து விடுகிறார். அந்த மகனை இன்னொரு மகன் அப்சலோம் கொன்று விடுகிறான். அப்சலோமை யோவாப் கொன்று விடுகிறான். அந்த அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். எத்தனை வேதனைகளை அந்த தாவீது அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. எல்லாம் இதனால அந்த பாவத்தின் நிமித்தம். நம்ம செஞ்ச பாவத்துக்கு கர்த்தர் நம்மளை தண்டிக்கும் பொழுதே என்னால வலி தாங்க முடியலையே. அப்போ இந்த உலகத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபை மக்கள் எத்தனை கோடி பேர் நாம இருக்கிறோம். இத்தனை கோடி பேரும் நாம அநீதியான காரியத்தை செய்யும் பொழுது, அக்கிரமத்தை செய்யும் பொழுது, பாவத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் காயப்படுகிறார் என்றால், ஒரு நாளில் இத்தனை கோடி மக்கள் எத்தனை காயத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்றாவது யோசித்து பார்ப்பது உண்டா? கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும் பொழுது, கூடுமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடும் என்று, எந்த பாத்திரத்தை அவர் சுமக்க வேண்டும் என்று இந்த பூமிக்கு அவர் பிதாவிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்தாரோ, இப்பொழுது அந்த சித்தத்திற்கு விரோதமாகவே ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் இப்ப தேவ தூதன் வந்து பலப்படுத்துகிறான். நான் எந்த நோக்கத்துக்காக வந்தனே அந்த நோக்கத்துக்கு விரோதமாக நானே ஜெபிக்கிறேன். அது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். அதற்காகத்தானே நான் இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கர்த்தர்ட்ட சொல்றாரு, பிதாவே என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக்கடவது. பாருங்க, ஒரே ஒரு ஜெபம்
தேவ சித்தத்திற்கு விரோதமாக நாம் ஜெபித்து விட்டோமே என்ற அந்த ஒரு காரியம் ஆண்டவர் இயேசுவை எந்த அளவிற்கு மனதளவில் பாதித்திருந்தால் அவருடைய வியர்வை துளிகள் இரத்தத்தின் துளிகளாய் பூமியில் விழுந்தன. மனவியாகுலம். ஆதியாகமம் 4வது அதிகாரம். முதல்ல இப்ப காயின் ஒரு பெரிய கொலை குற்றத்தை செய்து விடுகிறான். கர்த்தர் வருகிறார், அவனை சபிச்சிடுறார். 12வது வசனத்தை, நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை நீ உனக்கு கூடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லும் பொழுது காயின் கர்த்தர் கிட்ட, ஐயோ நீங்க கொடுக்கிற இந்த தண்டனை என்னால தாங்கிக்க முடியாது, நீங்க இந்த இடத்துல இருந்து என்ன துரத்துறீங்க, நான் போய் உங்களுடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலைவற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு கர்த்தர்ட்ட சொல்றார். இந்த கர்த்தர் எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க. என்ன சொல்றாரு கர்த்தர்? அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் சொல்லிட்டு, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். பெரிய ஒரு ராட்சத பிறவி மாதிரி அவனை பார்த்தாவே எல்லாரும் பயப்படும்படியாக அவனை மாற்றி இருக்கலாம். கர்த்தர் தன்னால் சபிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கும் தன்னை காயப்படுத்தின ஒரு மனிதனுக்கும் இறங்குகிற தெய்வமா இருக்கிறார் பாருங்களேன். அந்த தெய்வத்துடைய அந்த அன்பை நம்ம முதல்ல புரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த காயினோட வம்சத்துல லாமேக்குன்னு ஒருத்தன் வரான். இந்த 23வது வசனம், லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன், காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். காயின் கர்த்தர்கிட்ட போய் கெஞ்சறான், இந்த தண்டனை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு. அதனால் கர்த்தர் மனமிறங்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், காயினை யாராச்சும் கொன்னானா அவன் மேல 7 பழி சுமரும்ட்டு. அடுத்தவனுக்கு கர்த்தர் எதை செய்கிறாரோ அதை தனக்கு சாதகமாக்கி கொள்ளுகின்ற அவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டும் பொழுது, நானும் பாவம் செஞ்சா கர்த்தர் எனக்கு இரக்கம் காட்ட மாட்டாரா இப்படிங்கிற ஒரு எண்ணம் மனமாற்றத்திற்கு நேராக நடத்துமா? லாமேக்கு போலதானே நம்மளே யோசிக்கிறோம். கர்த்தர் என்ன மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர், அவருடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க செய்த பாவங்கள்ல ஒரு பெரிய பாவமே தேவனுடைய அன்பை திரும்ப திரும்ப பரீட்சை பார்த்து கொண்டிருந்தார். ராஜாவை கேட்டுட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாங்க, நாங்க எத்தனையோ பாவம் செஞ்சோம், புறஜாதிகளை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு நாங்க கேட்ட பாவத்தை, அந்த பாவத்தின் லிஸ்டோட இந்த பாவத்தையும் சேர்த்துக்கோங்கிறாங்க. அந்த பாவத்திற்காக அவங்களுடைய உணர்வுகள்லாம் அவ்வளவுதான். இந்த மனசுல ஒரு வியாகுலம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாகல. இங்க லாமேக்கு காயினுக்கு கர்த்தர் சொன்னதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான். கர்த்தர் காயினுக்கே இறங்கினாரே, அவனை கொண்டு போட்டவனுக்கு 7 பழி சுமரும். இப்ப இவனே சொல்றான், கர்த்தர் சொல்லல, இவன் என்ன சொல்றான், என்னை யாராச்சும் கொன்னாங்க அப்படின்னா 77 பழி சுமரும். ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு என்ன கொல்றவனுக்கு 77 பழி சுமருன்னு சொல்ற அளவுக்கு இவனுடைய மனதுல ஒரு ஆணவம் அகங்காரம் இருக்குது பாத்தீங்களா? ஆண்டவர் மத்தேயுல பார்த்தோம்னா 18, 21, 22ல பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். அநீதி பாவம் தெரியுது, கொலை செய்யறது பாவம், கொள்ளடிக்கிறது பாவம், விபச்சாரம் செய்யறது பாவம், பொய் சாட்சி சொல்றது பாவம், பிறனுடையதை இச்சிக்கிறது பாவம், தாய் தகப்பனை கனம் செய்யாமல் போவது பாவம். இப்படி எல்லாம் அந்த அநீதிங்கிற விஷயத்துல நம்ம மேக்சிமம் கொஞ்சம் கரெக்டா இருக்க முயற்சி பண்ணிடுவோம். ஆனா நீதியை செய்யணுமே, அந்த நீதியை செய்வதில் தான் இன்றைக்கு அநேக திருச்சபை மக்கள் நம்ம தவறுகிறவர்களாய் கர்த்தருடைய பார்வையில் காணப்படும். நன்மை செய்ய திராணி இருந்தும் அது செய்யாமல் போவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பொழுது மற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு அன்பு பாராட்டி அவர்களை தேவனுடைய வழியில் நடத்தக்கூடிய நன்மையாய் நம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தும் அந்த நன்மை மற்றவர்களுக்கு செய்யாமல் போனால் பாவம். அப்ப மன்னிக்காம இருக்கிறது பாவம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல எத்தனை பேர் செஞ்சதை இன்னும் நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம். எல்லா பகை உணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி, விரோதங்கள், குரோதங்கள் எல்லாம் உள்ள இருக்குது. இன்னும் சிலர் யோசிப்போம், யாராச்சும் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா, யாராச்சும் நம்மளை வேதனைப்படுத்திட்டாங்கன்னா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், எனக்கும் ஒரு சான்ஸ் வரும், அப்பொழுது நான் பார்த்து கொள்ளுவேன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துக்காக சிலர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அவர்களுக்கெல்லாம் வேதத்துல ஒரு பதில் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில், அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமி மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் படிவினைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களுடைய தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இழைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆபேல் முதற்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தவர்கள், தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ்ந்தவர்கள் அநேகர் இரத்த சாட்சியாக மறுத்திருக்கிறார்கள். அதில் சிலருடைய யோசனை எப்படியா இருக்கிறது? எல்லாருடைய யோசனையும் அல்ல, சிலருடைய யோசனை எப்படி இருக்கிறது? இரத்த சாட்சியா மறிச்சவங்க இவங்களாம் எங்க இருக்காங்க? பலிபீடத்துக்கிட்ட இருக்காங்க. கர்த்தர் மோசேக்கு கூடாரத்தை கட்டளையிட்டார். முதல்ல வெளிப்பிரகாரம், அந்த வெளிப்பிரகாரத்துலதான் பலிபீடம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஸ்தலம், அதற்கப்புறம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ தேவனுக்காக இரத்த சாட்சியா மரித்தவர்கள் தான். ஆனா இவர்களுடைய ஆத்துமாக்கள் எங்க இருக்குது? வெளிப்பிரகாரத்துல பலிபீடத்துக்கிட்ட தான் இருக்குது. ஏன்? இவங்க கர்த்தர்கிட்ட என்ன கேக்குறாங்க? எங்களை கொன்றார்களே அநியாயமா, நாங்க கொடுத்த சாட்சி நிமித்தம் எங்களை கொன்றார்களே, அவர்களை எல்லாம் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களுக்கு எங்களுடைய ரத்தத்தை குறித்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு நியாயம் விசாரிப்பாங்க இருப்பீங்க? எவ்வளவு நாள் இன்னும் நீங்க பழி வாங்காம இருப்பீங்க? சீக்கிரமா பழி வாங்குங்கன்னு கேக்குறாங்க. சோ பழி வாங்குகின்ற சிந்தை, இந்த உலகத்தின் சிந்தை, இந்த மாம்சத்தின் சிந்தை இருந்தால் நம்ம இடம் எங்க இருக்கும்? பலிபீடத்துக்கிட்ட தான் இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாம்சத்தெல்லாம் இங்க பலிபீடத்துல அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதை கொடுத்தே நம்ம யோசிச்சு பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்காக தான் ஆண்டவர் நமக்காக தியானம் செய்து அந்த திரைச்சீலையை கிழித்து போட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கும் இந்த மாம்ச சிந்தையில சிலுவையில் அறைந்து கொல்லாம அதையே நம்ம வைத்து கொண்டிருந்தோம்னா பலிபீடத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அன்னைக்காச்சும் ஆசாரியன் பலி செலுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கு நாம தான் ராஜாக்கள் ஆசாரியரும். என்னத்தான் நானே அடி. ஆவியானவர் ஒத்தாசை செய்வார் நம்மளை அடிக்கிறதுக்கு. என்ன கொண்டுட்டுதான் நான் எங்க உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். அப்ப இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் கேட்கும் பொழுது பரலோகம் அவர்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறது. என்னது? நீங்க உங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களுடைய தொகை நிறைவாகும் அளவும் ஆண்டவருடைய ரகசிய வருகை வந்து அவர் தன்னுடைய மனவாட்டியை கூட்டிட்டு சென்றதுக்கு அப்புறம் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். இந்த உபத்திரவ காலத்தில் ஆவியானவர் இருக்க மாட்டார். சத்தியத்தை உறுதியாய் ஆண்டவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வாழ்ந்து இரத்த சாட்சியா மறிச்சா மட்டும்தான் வாய்ப்பு. அப்போ அந்த உபத்திரவ காலம் எல்லாம் முடிஞ்சு அவர் எத்தனை பேர் இரத்த சாட்சிகளா மறித்து வருகிறார்களோ அந்த தொகை நிறைவாகும் அளவும் இவங்க பலிபீடத்தை விட்டு நகர முடியாது. அவர்கள் இரத்த சாட்சியாய் மறித்ததுக்கு உண்டான கிரியை இந்த பூமியில இருக்கும். அந்த ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் ஆத்துமாக்களை கர்த்தர் ஈடாக உள்ள சபைக்குள்ள கொண்டு வருவார். பாவம் எங்கே அதிகமா இருக்கிறதோ அங்கு கிருபை அதிகமாய் பெருகும் பவுல் சொல்லுகிறார். அநேக ஆத்துமாக்கள் உள்ளே கர்த்தரால் கொண்டு வரப்படுவார்கள் ஒளியின். ஆனா இரத்த சாட்சியா மறிச்சிட்டு பழி வாங்குற எண்ணத்தோட போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க பலிபீடத்தை விட்டு நகர முடியும். நம்ம இதை என்னைக்காச்சும் யோசிச்சு பாக்குறோமா? சோ இந்த மாம்ச சிந்தை இன்றைக்கு தேவனை தொடர்ந்து நம்ம காயப்படுத்தி கொண்டிருக்க மிக பெரிய காரணமா இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் பதறி போய் அவசரப்பட்டு நம்ம பேசிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு அநேகருடைய சிந்தனை இந்த உலகத்துல அப்படித்தானே இருக்கு. பாவம் செய்யறது அவங்களுக்கு அப்படியே ஒரு லேசான காரியமா தோன்றது. காரணம் என்ன? என் மேல கை வச்சிட முடியுமா? எனக்கு சப்போர்ட் பண்ண அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, நான் என்ன செஞ்சாலும் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மேலிடுவதற்கு என்ன காரணம்? எத்தனை நம்ம தேசத்துல குற்ற சம்பவங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். என்ன சிந்தனையா வருது மனுஷனுடைய மனசுல? எத்தனையும் நம்ம செய்யலாம், தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தை தான் காரணம். லாமேக்கு அந்த அளவிற்கு இருதய கடின. அவன் பாருங்க, எனக்கு ஒருத்தனை கொன்னதுனால எனக்கு இப்ப காயம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஆனாலும் என் மேல ஒருத்தனால கை வைக்க முடியாதுங்கிற ஒரு ஆணவமும் அகங்காரமும் அந்த லாமேக்கு கிட்ட இருக்கு. பாத்தீங்களா?
அநேக முறை நம்முடைய மனதிலும் இந்த மாம்சமான வீம்புகள், வைராக்கியங்கள், ஆணவங்கள், இது எல்லாமே நம்மை மனமாற்றத்திற்கு நேராக கொண்டு செல்லாமல் தொடர்ந்து ஆண்டவரை காயப்படுத்துவதற்கு ஏதுவான காரியத்தையே செய்ய கொண்டு போகிறது. நம்ம குடும்ப லைஃப்ல எடுத்து பாருங்க, நம்ம சபை வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, சமுதாய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. இந்த மூன்றில நம்முடைய மனநிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கரிகருத்து இருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. என்ன திகைப்பு? ஐயோ, இவ கொஞ்சம் கூட பயமே இல்லாம தன்னை காயப்படுத்திக்கிட்டே போறாளே, ஒரு பாவம் செய்யறா, நான் அவளை மனம் மாற்றத்திற்கு நேராக நடத்தி கொண்டு போய் அவளை சரிப்படுத்தி நான் அவளை மறுபடியும் பரிசுத்தப்படுத்துறேன், அவளுடைய வஸ்திரத்தை மறுபடியும் நான் கரைதரையற்ற வஸ்திரமாக நான் மாத்தி கொடுக்கிறேன். ஆனா மறுபடியும் இவ ஏதோ ஒரு தப்பு செஞ்சு மறுபடியும் இவ தன்னை காயப்படுத்திக்கிறா, என்னையும் காயப்படுத்திட்டே இருக்கிறா. இவ ஏன் இப்படியே இருக்கிறான்ற திகைப்பு நம்மை குறித்து ஆண்டவருக்கு உண்டாயிடுச்சு. அந்த திகைப்பு நமக்கு இருக்கான்னு தெரியல. அந்த திகைப்பு முதல்ல என் மனசுல வந்தாதான் நம்ம மனமாற்றத்துக்கு நேரா போக முடியும், மனமாற்றத்தை விரும்ப முடியும். அன்றைக்கு யூதர்கள் அவரை சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தார்கள். பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி பரிசேயரும் சதுசேயரும் அவரை சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து ஒப்பு கொடுத்துட்ட, சிலுவையில வீரர்கள் முடிச்சுட்டாங்க காரியத்தை அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர, வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரத்துல, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஒரே ஒரு உன்னதமான பழியை பிதா நமக்காக செலுத்திட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய குமாரனையே பாவமாக்கினார். இனி இன்னொரு பழி பிதா நமக்காக செலுத்த போறது இல்ல. அப்ப நம்ம செய்கின்ற காரியம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு நம்ம மிதிக்கிறோம். நம்ம இன்னும் யூதர்கள் அன்னைக்கு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோம், ரோம வீரர்கள் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். கரெக்ட், அன்றைக்கு அந்த சிலுவையே அவர்கள் தான் செய்தார்கள். ஆனா இன்னைக்கு நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் அந்த குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபை நாவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். இதை யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் நம்ம மனமாற்றத்தை முதலாவது விரும்புவோம், மனமாற்றத்திற்காக நாம பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கும். ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல்களினால் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களினால் அவர் காயப்பட்டு கொண்டே இருக்கிறார். அடிச்சுக்கிட்டேதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். சீக்கிரமா நம்ம ஒப்புரவாயினும், அந்த சீக்கிரமா அந்த காயம் ஆறினும் தான் பரலோகம் நமக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுக்குது. அன்னைக்கு மாலைக்குள்ள அதை செஞ்சிடணும். ஒரு நாளாச்சு படுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு காலையில நான் கண் விழிச்சதுல இருந்து சாயந்தரம் நான் படுக்கும் வரை என்னுடைய யோசனைகளோ, என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளோ, என்னுடைய கிரியைகளோ, நான் இன்னைக்கு எத்தனை காயங்களை என் ஆண்டவருக்கு இன்றைக்கு புதிதாய் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். உலகத்தின் காரியங்களுக்கு ஓடுறதுக்கே நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது. 24 மணி நேரம் பத்தல, இன்னொரு 24 மணி நேரம் போட்டு கொடுத்தாலும் அதுக்கும் ஒரு ஷெட்யூல் நம்ம வச்சுக்கிட்டு தான் இருப்போம். கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், அதற்குள் நம்ம மனமாற்றத்தில் பூர்ணம் அடைதலை விரும்புவோம். ஆண்டவர் இயேசு அதனால சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் இந்த உலகத்தில் வந்தேன். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நம்ம யாரும் சொல்லிட முடியாது. ரட்சிப்பின் அடித்தளத்தை போட்டிருக்கிறோம், அது பூரணமாகணுமே. அதுக்கு மேல நான் ரட்சிப்பின் கட்டடத்தை கட்டணுமே. அதற்குண்டான பிரயாசம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டா? இந்த எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டி கொண்டவர்களாய். சத்தியம் என்னும் கச்சை எங்க இருக்கணும்? நம்முடைய அறையில கட்டிக்கணும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய், ஷீல்டு நமக்கு. அடுத்தது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்ற பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய், நம்ம காலுக்கு. புரியுதா? அடுத்தது, பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடகம் ஒரு கையில, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா தலைக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்ல, மூளைங்க தானே இருக்கு, தலையை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும்ல, சோ அதுக்கு தலைச்சீரா. அடுத்தது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, இத்தனையிலையும்
எல்லாமே தற்காப்புக்கு. ஆவின் பட்டயமும் ஜபமும் மட்டும்தான் நமக்கும் மத்தவங்களுக்கும். பெரும்பாலான சர்வாயுத வர்க்கங்கள் நம்முடைய பாதுகாப்புக்காக. சத்தியம் என்னும் கச்சைய நமக்கு சாதகமா பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, அது பாவம். அது ஒண்ணு ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ளது. நம்ம ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாய் மாறின பின்பும் அந்த ரட்சிப்பில் பூரணத்தை பெறும் வரை நம்ம தொடர்ந்து பரிசுத்தத்தில் முன்னேறி போவதற்காக நம்முடைய தற்காப்புக்காக இத்தனை காரியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. 147 3வது வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பாவம் செஞ்சு நான் காயப்பட்டுட்டேன், எனக்கு வலிக்குதுன்னு உடனே எல்லாம் பரலோகம் காயம் கட்டுறது இல்லைங்க. கொஞ்சம் போய் நல்லதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா, சில நற்கிரியைகள் செஞ்சிட்டோம்னா நம்ம கத்துட்டு இருந்து தப்பிச்சிடலாம் இல்ல. அப்படின்னு நம்ம உடனே நற்கிரியைகளை செய்வது நம்ம கத்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. சுவிசேஷம் சொல்வது என்பது கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவது நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்காது. முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். நிறைய தானம் தர்ம காரியங்கள்லாம் செய்யறேன், அதனால நான் அந்த பாவத்திலிருந்து நான் கத்தரை என்ன காயம் கட்டிடுவார் அப்படின்னா, இதை காட்டில ஒரு வடிகட்டின முட்டாள் தானே, வேற ஒண்ணுமே இல்லை. யாருக்கு தெரியுமா காயத்தை கட்டுறாரு? ஆத்துமா நொறுங்கணும், கத்தரணும் உள்ள. சங்கீதக்காரன் கதர்னானே, ஐயோ அவரை அடிச்சு என் எலும்பெல்லாம் உருகுதே, என் தசையெல்லாம் வலிக்குதே, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு கொட்டும் அப்படின்னு கதறான் பாருங்க. அந்த நொறுங்கி கதறுகிறவர்களுடைய காயத்தை மட்டும்தான் ஆண்டவர் கட்டுவார், அவர்களை மட்டும்தான் குணமாக்குவார். ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். பாருங்க, இங்க கர்த்தர் அவருடைய ஜனத்துடைய முறிவை கட்டி அடிக்காயத்தை குணமாக்குகின்ற நாள். அது என்னங்க அடிக்காயம்? யாருக்கு அந்த ஆத்மா தான் செய்த அநீதியான காரியங்கள் நிமித்தம் நொறுங்கி போகுதோ, கர்த்தர் என்ன பண்றாரு? முதல்ல முறிவை கட்டுகிறார், அந்த காயத்தை சரி பண்றார். அடுத்தது அடிக்காயத்தை குணமாக்குறார். அது என்னது அடிக்காயம்? இந்த காயத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த பாவம் செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளாசை அநேக பாவங்களுக்கு வேறா இருக்கிறதுன்னு வேதத்துல சொல்லப்படும். இந்த ஆகாப் ராஜா, ஏன்னா அவை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, அவனுக்கு இல்லாததா? அவ்வளோ பெரிய அரண்மனை, அவ்வளோ தங்கம், அவ்வளோ வெள்ளி, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஆனாலும் பக்கத்துல இருக்கனுடைய திராட்சை தோட்டத்தை தனக்கு கீரை தோட்டமாக்கிக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக கொலை செய்கிற அளவுக்கு போகின்றதே அந்த ஆசை, அந்த பொருளாசை, ஆஸ்திகளின் மீது ஆசை. நம்மை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற இச்சை என்ன? சத்தியத்திற்கு விரோதமான ஆசைகள் நம்ம கிட்ட இருக்கும் பொழுதுதான் நம்ம தொடர்ந்து கத்தரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய மாம்சமான சிந்தைகள், ஈகோ, அகங்காரம், ஆணவம், அகம்பாவம், மனமேட்டிமை, தற்பெருமை, சுயநலம், பொருளாசை, இப்படி பல்வேறு காரியங்கள் தான் நம்மளை தொடர்ந்து நம்மளையும் காயப்படுத்த வைக்கிறது, கத்தரையும் காயப்படுத்த வைக்கிறது. முதல்ல அவர் காயத்தை ஆட்டிட்டு அத்தோட விடலைங்க. ஒரு டாக்டர் நமக்கு காய்ச்சல் அடிக்கும், காய்ச்சலுக்கு மட்டும் டோலோ கொடுத்தாருன்னா அவர் நல்ல டாக்டர்னு சொல்லுவோமா? அந்த காய்ச்சல் ஏன் வந்தது? அது வைரஸ் இன்ஃபெக்ஷனால வந்துச்சா, இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வந்துச்சா? அந்த காரணத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு அதையும் சரி செஞ்சாருன்னா தான் அவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், நல்ல டாக்டருங்க, கரெக்டா டயக்னோஸ்டிக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, நான் நல்லாயிட்டேன். நாளைக்கு இன்னொருத்தர் நம்ம அவர்கிட்ட சொல்லுவோமா இல்லையா? பாருங்க, அந்த டாக்டர் என்ன நல்லா பண்ணாரு, நீங்க அவர்கிட்ட போங்க, நம்ம ரெஃபர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? இல்லையா? அப்போ இந்த டாக்டர் எப்பேற்பட்டவரா இருக்கிற நம்முடைய ஆண்டவர், நான் முதல்ல செஞ்ச தப்புக்கு என்ன பாவ மன்னிப்புக்கு நேரா நடத்தி செல்லுகிறார், அந்த எலும்பு முறிவை சரி பண்றார், அதே சமயம் அடிக்காயத்தை குணமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. சத்தியத்தை மீறின விஷயங்கள் என்கிட்ட என்ன இருக்கு? இந்த பொல்லாத சிந்தையை வேரோடு பிடிங்கி தூக்கி எறிவார். ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் மீது, அந்த இச்சைகளின் மீது, அந்த தவறான ஆசைகளின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாக செய்வார். பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே புத்தி, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அப்ப அந்த வெறுப்பை கொடுப்பார். அப்ப அந்த வெறுப்பை கொடுக்க கொடுக்கதான் எனக்கு அடிக்காயம் மாறும், அந்த ஆசையெல்லாம் மாறும். ஒரு காலகட்டத்துல ஐயோ எவ்வளவு இருந்தாலும் பத்தலன்னு ஒரு காலகட்டத்துல மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். 50 ட்ரெஸ் பீரோல அடிக்க வச்சிருந்தாலும் பத்தலன்ற ஒரு எண்ணம் இருக்கும்.
இப்ப எனக்கு 5 ட்ரெஸ் இருந்தா போதும் ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நான் உங்களோட வர்றதுக்கு நான் ரெடி ஆகணும், அது ஒண்ணு போதும் ஆண்டவரே இப்ப நினைக்க தோணுதா? அடிக்காயம் ஆறிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த கிறிஸ்துமஸ் எப்படா வரும், இன்னும் 5 சாரி வாங்கி மேல வைக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னா அடிக்காயம் இன்னும் ஆறலன்னு அர்த்தம். அப்ப என் நிலைமை எப்படி இருக்கு? அடிக்காயம் மாறிடுச்சா? எலும்பு முறிவு சரியாச்சா? ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல மாறும். சந்திரன் எப்படி நமக்கு வெளிச்சத்தை தருது? அதுக்கு சொந்தமா வெளிச்சம் கிடையாது. என்ன பண்ணுது? சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி பூமி மேல பிரதிபலிக்குது. கரெக்டா? ஒரு காலகட்டத்தில் நமக்கு சத்தியத்தை பற்றி ஒரு தெளிவு இல்லாதவர்களாய் நம்ம இருந்திருக்கலாம். பல போதகர்கள் மூலமாக, சுவிசேஷகர்கள் மூலமாக நாம் வேதத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அறிவை மற்றவர்களுக்கு போய் எடுத்து சொல்கிறவர்களாக இருந்திருப்போம். கரெக்டா? இன்னைக்கு பாருங்க, கிராமங்கள்ல படிப்பறிவில்லாத தாய்மார்களே நிறைய பெண்களையும் ஆண்களையும் பார்க்கிறேன். அப்போ அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது. ஆனா நம்ம கேட்டதை போய் 4 பேர்கிட்ட சொல்லி அந்த ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வந்துடணுன்ற அந்த ஆண்டவர் இயேசுவின் மீது அன்பு கூறுகின்ற இருதயம் இருக்கும், அந்த ஆத்தும பாரம் இருக்கும். இவங்க என்ன காதலை கேட்டாங்களோ அதை போய் சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில தேவனோட அன்பை எப்படி ருசிச்சாங்களோ அதை போய் சொல்லுவாங்க, சொல்லி ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வந்துருவாங்க. அடிக்காயம் கட்டப்பட்டுருச்சுன்னா நம்ம என்னவாயிடுறோம்? ஜீவ ஊற்றாய் மாறிடுறோம். நம்ம வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சமாய் மாறிடுறது. யாரோ சொல்லி நான் கேட்டு போய் வாங்கி கொடுக்கிறது ஒண்ணு, நானே எனக்குள் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த மன்னாவை வாங்கி கொடுப்பதுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? வித்தியாசம். கர்த்தர் சொல்றாரு, இதுதான் ஆவிக்குரிய ப்ரமோஷன். சூரியனோட வெளிச்சம் எப்படி மாறுமா? 7 மடங்காய் பகலின் வெளிச்சத்தை போலவும். இந்த 12 மணிக்கு வெளிச்சம், அதுதான் டேவுடைய பீக் வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் இல்லையா? இந்த நண்பகல் வெளிச்சம் 7 மடங்காய் எப்படி இருக்கும்? அப்ப 7 டைம்ஸ் நம்முடைய வெளிச்சம் அதிகரிக்கும் சொல்றேன். எப்போ? நம்முடைய அடிக்காயம் குணமாகின்ற நாளிலே. நான் தேவனை காயப்படுத்துகிறதுக்கெல்லாம் என்ன என்கிட்ட மூல காரணமா இருக்கிற விஷயங்கள் என்ன? இந்த விஷயங்கள் எல்லாம் குணமாகும் பொழுது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வெளிச்சமும் மகா பெரிதாய் அதிகமாயிருக்கும். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே நடந்த பொழுது மரண இருளில் இருந்தவர்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு கால் நம்ம இன்றைக்கு சந்திரனை போல இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை அவர்களால் பார்க்க முடியும். நம்ம சூரியனை போல இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை அவர்கள் பார்க்கணும். 7 மடங்காய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அந்த பிரம்மாண்டமான வெளிச்சத்தையும் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த லென்த் நாட்களிலே நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமாய் நான் மாறி இருக்கிறேனா? அப்படி நாம் மாறாத பட்சத்தில் நாம் இந்த பூமியிலே நம்மை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதனால் என்ன லாபம் உண்டு? பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அறிந்திருந்தோம், அறியாத புறஜாதிகளோட முடிவு என்னவோ அதேதான். ஆண்டவர் சொல்றாரு, கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ, ஏன் என் குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார்? இன்றைக்கும் கோடிக்கணக்கான திருச்சபை மக்களை தெரிந்து கொண்டு பிதா தன்னுடைய குமாரனுடைய கல்யாணத்தை நடத்துவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். அவருக்கு சரியான மனவாட்டி சபையும் இந்த பூமியிலே அழைத்து நம்மளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தப்பட்டு விட்டோமா? சொஸ்தம் அடைந்து விட்டோமா? கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ. அன்றைக்கு கீலேயாத்துனா ஆவிக்குரிய அர்த்தம் சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ், அடைக்கலமான நகரம்னு அர்த்தம். இன்றைக்கு அடைக்கலமான நகரம் நம்முடைய ஆண்டவர் இயேசுதான். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னு அர்த்தம். அவருடைய ராஜ்யமே நமக்குள்ள வந்துடுச்சு நம்ம விசுவாசிக்கிறோமே. அப்போ நாம் இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அடைக்கல நகரமாக நாம மாறணும். ஒரு கீலேயாத்தாக நாம் மாறணும்னா முதல் நான் சொஸ்தம் அடையணும், என்னுடைய அடிக்காயங்கள் எல்லாம் குணமாகணும். ஹல்லேலூயா. இங்கு பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ. ரண வைத்தியன் யாரு? ஆண்டவர் இயேசு. அவருடைய ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தை. பிசின் தைலம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எல்லாருமே தானே நமக்குள்ள இருக்கிறாங்க. எல்லாம் நமக்குள்ள இருந்தா நான் ஒரு கீலேயாத்திரையச்சே. இந்த கீலேயாத்துக்குள்ள இன்றைக்கு பிசின் தைலமும் இருக்கிறது, ரண வைத்தியனும் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நான் போவேனானால் நலமாய் இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி உங்களை வழி நடத்துவார். அப்ப பிசின் தைலத்தையும் உள்ளதான் வச்சிட்டு இருக்கிறோம், ரண வைத்தியனும் இங்கதான் இருக்கிறார்.
இந்த பூமியில இருக்கிற மருத்துவர்கள்லாம் ஸ்டெதோஸ்கோப்பை வச்சு மாத்திரை மருந்துகளை வச்சு செய்யறாங்க. அவர் தான் தன்னுடைய ரத்தத்தினாலேயே செய்யறார். தன்னுடைய தியாகத்தினால் நமக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறவர் அவரு. அப்பேற்பட்டவர்களை நம்ம உள்ள வைத்து கொண்டிருந்து நாம் முதலாவது சொஸ்தம் அடையாமல் போனால் இந்த பூமியிலே நான் யாரை சொஸ்தமாக்க போகிறேன்? சிலரையாவது நான் சொஸ்தமாக்காவிட்டால், நான் சிலரையாவது அக்னி நின்று நான் காக்காவிட்டால் பரலோகத்தின் வாசல் ஒரு நாள் எப்படி எனக்கு திறக்கும்? ஆண்டவருடைய ரகசிய வருகையின் போது அந்த மணவாளனுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றல்னா, அந்த மணவாளனோடு சிந்தையோடு நான் வாழாமல் போனால் அந்த மணவாட்டி சபையாக என்னை எப்படி அவர் ஏற்றுக்கொள்ளுவார்? பரலோகத்தில் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த சாட்சி என்னை குறித்து என்னவா இருக்கும்? நம்ம என்ன மாய்மாலமும் இந்த உலகத்துல மனுஷங்க முன்னாடி போட்டலாம். 1 கொரிந்தியர் 8:3 வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தர் ஆண்டவரை ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவரவர் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லிட்டாரு. சோ ஒவ்வொருத்தருடைய காரியமும் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையானது. நம்ம அடுத்தவங்களோட காரியத்தை பத்தி நம்ம என்ன பண்ணோம்? ஏதோ அவர்கள் தப்பு செய்தார்கள் தெரிந்தா கூட கத்தட்டு தான் போய் அந்தரங்கமா அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளை குணப்படுத்துங்கள் போய் ஜெபிக்கணுமே தவிர நம்மளுடைய கண்ணெல்லாம் அவங்கள பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா நான் என்ன குறிச்சு கரம் கோப்பிச்சாருமே. அதான் பவுல் சொல்றார், ஒவ்வொருவரும் தன்னை குறித்து கணக்கு ஒப்பிக்கணும். யாக்கோபு 1 அதிகாரம் 26, 27 வசனங்கள். மாசில்லாத சுத்தமான பக்தி எது என்று அழகா என்ற இடத்தில் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. முதலாவது நம்முடைய நாவை அடக்கணும். நம்ம வார்த்தைகள்னால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு எவ்வளவு அடிக்கிறோம் நமக்கு தெரியல, எவ்வளவு காயப்படுத்துறோம் நமக்கு தெரியறது. தன்னுடைய நாவை அடக்கி தன்னுடைய இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினாள். ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லை என்று எவனாச்சும் சொன்னால் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம் சொன்னார் ஆண்டவர் இயேசு. ஒருவன் பாவம் இல்லை என்று சொன்னானால் தன்னை குறித்து தானே வஞ்சிக்கிறான். என்கிட்ட என்ன பாவம் இருக்கு, என்கிட்ட என்ன காயம் இருக்கு, அந்த அடிக்காயம் எப்படி குணமாகணும், இந்த எலும்பு முறிவெல்லாம் எப்படி குணமாகணும், அவருடைய சத்தியத்தோடு நான் எப்படி ஒப்புரவாகி வாழணும், அப்ப எல்லாம் அந்த அடிக்காயத்தை எல்லாம் என் கர்த்தர் குணமாக்குவார், என்னுடைய வெளிச்சம் அதிகமாகும். அப்படி பிரயாசப்படணும். நான் பர்ஃபெக்ட், நம்மளே வஞ்சித்து விடக்கூடாது. அடுத்தது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. இதை நம்ம சிலர் செய்கிறோம். நியாயமான தேவைகள்ல இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறோம். அடுத்தது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளணும். அதனாலதான் பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறாங்க, ரத்த சாட்சியா மறிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பழி வாங்குற புத்தி இருக்கிறதுனால அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த புத்தியெல்லாம் உடுங்கையான்னு சொல்லிட்டு வெள்ளை அங்கிகளை கொடுக்குறாரு. ஆண்டவர் இயேசு மேல வச்சாங்களே முள்கிரீடம், அவங்க போய் ஆண்டவர் என்ன மன்னிங்கன்னு கேட்டாங்களா? அவரை அவமானப்படுத்தினவர்கள், நிந்தித்தவர்கள் போய் ஆண்டவர் இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? சிலுவையில ஆணியை வச்சு கட்டாமனாங்களே மன்னிப்பு கேட்டாங்களா? அந்த மரத்தை தூக்கி நிறுத்தினாங்களே மன்னிப்பு கேட்டாங்களா? யாரும் கேட்கல. ஆண்டவர் இயேசு மன்னித்தார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இயேசுடைய சுபாவம். இப்படி அந்த சுபாவம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம மத்தவங்களை மன்னிக்காம இருக்கும் பொழுது நாமளும் காயப்படுவோம், கர்த்தரையும் காயப்படுத்துவோம். இயேசுவின் சிந்தை இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. நம்முடைய பக்தி மாசற்றதா இருக்கணும். பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நான் காயப்படும் பொழுதெல்லாம், நான் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் என் ஆண்டவர் காயப்படுகிறார். என் ஆண்டவரை நானும் திரும்ப திரும்ப சிலுவையில் அடித்து கொண்டுதான் இருக்கிறேன். இதை நாம் உணரல அப்படின்னா நம்ம அவரை காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். பரலோகத்துக்கு போக முடியாது. நல்ல ஆவியில நித்திரையா இருந்துட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாம எக்கால சத்தம் கேட்ட உடனே எல்லாம் போய் கர்த்தர் ஊழியம் செஞ்செல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. இப்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நிறைவேற்றி முடிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை சர்வல்லமையுள்ள பிதாவே, உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, எங்கள் காயத்தினால் நீர் காயப்படுகிறேன், எங்கள் பாவத்தினால் நீர் வேதனை அனுபவிக்கிறேன், கரிகருத்து இருக்கிறேன்னு சொல்றீங்கப்பா, திகைப்பு என்னை பிடித்திருக்கிறதுன்னு சொல்றீங்கப்பா. இவ்வளவையும் நாங்கள் தான் உமக்கு உண்டாக்கி இருக்கிறோம், அதை நாங்கள் உணராமல் இருக்கிறோமே ராஜா. எங்களுடைய இருதய கடினத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ராஜா. அப்பா, இந்த நாளிலே எங்களை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்கள் எலும்பு முறிவுகளை எல்லாம் குணமாக்குங்க தகப்பனே. எங்களுடைய அடிக்காயங்கள் எல்லாவற்றையும் குணமாக்குங்க. நாங்கள் அநீதியான காரியங்களை பேசுவதற்கும் செய்வதற்கும், ஆண்டவர் இயேசுவின் சிந்தையோடு வாழாமல் இருப்பதற்கும், பரலோக ராஜ்யத்திற்கு கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்கும், எங்கள் சிலுவையை சுமக்காமல் இருப்பதற்கும், எங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைந்து கொள்ளாமல் இருப்பதற்கும்,
எங்களிடத்தில் என்னென்ன அடிக்காயங்கள் இருக்கின்றன, என்னென்ன இச்சைகள் இருக்கின்றன, கிறிஸ்துவின் சிந்தைக்கு விரோதமான மாம்ச சிந்தைகள் என்னவெல்லாம் இருக்கிறது, அவற்றையெல்லாம் அடியோடு குணமாக்குங்க தகப்பனே. இனி எங்களுடைய வெளிச்சம் அது சந்திரனுடைய வெளிச்சமா இருந்தால் அது சூரியனை போல மாறணும் அப்பா. இது சூரியனுடைய வெளிச்சமா இருந்தால் இன்னும் 7 மடங்கு வெளிச்சமாய் மாறணும் தகப்பனே. மரண இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை காணணுமே. எங்கள் மூலமாக உம்முடைய அன்பின் வெளிச்சத்தை காணணுமே. அநேகரை இருளில் இருந்து நாம் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணுமே. இதை செய்யலன்னா கடைசி நேரம் அந்த எக்காலத்தின் சத்தம் அந்த இமை பொழுதில் எனக்கு வாய்ப்பு இல்லையே தகப்பனே. உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா, உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க தகப்பனே. ஆவின் நற்கனிகளிலே எங்களோட மாசில்லாத பக்தி விளங்கணும் தகப்பனே. அப்படியாக நற்கரிகள் மூலமாக ஆண்டவரை நாங்கள் அநேகருக்கு கொடுக்கணும் ராஜா. அநேகர் நீரலின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்தின் அதிகாரத்திற்குள் நாங்கள் கொண்டு வரணுமே ஆண்டவரே. இனி காலம் செல்லாது தகப்பனே. இந்த கிருபையின் காலத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும் தகப்பனே. எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கத்தாவே சிலுவை குறித்து நாங்கள் சொல்லி கொடுத்து அவர்களை உமக்குரியவர்களாக நாங்கள் ஆயத்தப்படுத்தணுமே. அடுத்த தலைமுறை உமக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தணுமே தகப்பனே. உம்முடைய ஊழியக்காரிகளாகவும் அவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தணுமே. அதற்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.